912ஆம் நாமம் ஓம் சவ்ய அபசவ்ய மார்க்கஸ்தாயை நமக என்பதாகும். சவ்ய அபசவ்ய முறைகளால் வழிபடப்படுபவள். சவ்யம் என்றால் வலம், அபசவ்யம் என்றால் இடம், மார்க்கம் என்றால் வழி. வலத்திலும் இடத்திலும் வழியிலும் உள்ளவள் என்றும் பொருள் கொள்வர். வழிபடும் அடியவர்களின் இரு புறங்களிலும் மற்றும் அவர்களது வழிப்பயணத்திலும் எப்போதும் துணையாக இருப்பவள். சவ்யம் என்பது சிருஷ்டி அல்லது படைத்தல், அபசவ்யம் என்பது அழித்தல், இடையில் உள்ளது காத்தல். ஆக முத்தொழிலிலும் உள்ளவள். வேத நெறியில் செய்யும் வழிபாடு சவ்யமாகும். தாந்திரீகமான வழிபாடு அபசவ்யமாகும். பண்டிதர்களின் வழிபாட்டு முறை சவ்யம், பாமரர்களின் வழிபாட்டு முறை அபசவ்யம். இரு சாரார்களின் வழிபாட்டு முறைகளிலும் உள்ளவள் தேவி. சைவ நெறியில் சிவகோசாரியார் காலத்தியப்பருக்கு செய்தது சவ்ய பூஜை. கண்ணப்ப நாயனார் காலத்தியப்பரை அபசவ்ய மார்க்கத்தில் வழிபட்டு 6 நாட்களில் ஈசனின் தரிசனத்தை பெற்றார். தேவியை மகான் பாஸ்கரராயர் சவ்ய மார்க்கத்தில் வழிபட்டார். வழிபாட்டின் மேன்மையை மதிப்பிடும் உரிமை தேவிக்கே உண்டு. அடியவருக்கு இல்லை, வழிபடும் கடமை மட்டுமே உண்டு. காளிதாசன் அபசவ்ய மார்க்கத்தில் வழிபட்டான். வழிபடும் முறைகள் வேறுபடும். ஆனால் எனது முறை உயர்ந்தது, உனது முறை தாழ்ந்தது என்று சண்டையிடுவது அடியவருக்கு அழகல்ல என்பது இங்கு நாம் உணர வேண்டிய கருத்தாக அமைகிறது. 913ஆம் நாமம் ஓம்